வாங்க இன்றைக்கி இந்த இரும்பு கடாயில் சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, இதையும் சிக்கனோட சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. ஒன்று ஒன்றும் போட்டு தனித்தனியாக நம்ம வதக்கிட்டு இருக்க தேவையில்லை. எல்லாமே ஒன்றா போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம இது மாதிரி வதக்கிட்டு இருக்கும்போது சிக்கன் தானே ஈஸியாக வதங்கிடும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இதில் இருக்க தண்ணியே போதும். இந்த சிக்கன் வறுவலுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணியே சேர்க்காம தான் இந்த சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம். சிக்கன் தக்காளி வெங்காயம் இதுலேருந்து வர தண்ணியே இந்த வறுவல் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த சிக்கன் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்படி நம்ம கலந்து விட்டு இப்போ இதை மூடி வச்சிட்டோன்னா இதில் இருக்க தண்ணியோடைய இந்த சிக்கன் இப்போவே நல்லா பாதி அளவுக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ மூடி வச்சாச்சு. சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகட்டும். எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ சிக்கன்லேருந்து நம்ம தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நிறைய சிக்கன்லேருந்து வந்திருக்கு. இந்த தண்ணி நம்ம சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ கொஞ்சமாக சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இப்படி கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே வச்சுருந்துட்டு அப்புறம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்புறம் நல்லா பொடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா இதை மூடி வச்சிடலாம். நல்லா அந்த மல்லியோட வாசனை கருவேப்பிலை வாசனை எல்லாம் அந்த சிக்கனில் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இன்னும் நல்லா ட்ரை ஆகி வரட்டும் சிக்கன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டோன்னா சூப்பராக இருக்கும். கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, அதனால தான் பார்த்திங்கன்னா கடைசியில் கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.